ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான பருத்திப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பருத்திப்பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பருத்தி கொட்டை. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். இதை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை ஊற வைக்கணும். எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாதான் இது நல்லா ஊறி வரும். நமக்கு அரைக்கும் போதும் ஈஸியாக அரைப்படும். காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுடுங்க. அதே மாதிரி நைட்டு பண்ணுறதா இருந்தால் காலையிலே ஊற வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆகிடுச்சு. பருத்தி கொட்டையெல்லாம் நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். முதல் தடவை நம்ம அரைச்சி பால் எடுத்ததுக்கப்புறம் அதில் எந்த அளவுக்கு சக்கைகள் இருக்கும். இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிறிய துண்டு சுக்கு, ஒரு 4-5 ஏலக்காய், இதையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம பருத்தி கொட்டை 200 கிராம் எடுத்துருக்கிறதால நான் வெல்லமும் சேம் அளவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் வரணும்னு தேவையில்லை. வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகளை வடிகட்டுறதுக்காக தான் கரைக்கிறோம். அந்தளவுக்கு ஃபுல்லாக கரைஞ்சால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற பருத்திப்பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பருத்திப்பால் கொதிக்க கொதிக்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நான்ஸ்டிக் கடாய் அல்லது அடிகனமான ஒரு பாத்திரத்தில் செய்யுங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஹைலேயே வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவை சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான் பச்சரிசி மாவை நம்ம சேர்க்குறோம். பச்சரிசி மாவு சேர்த்ததுமே நல்ல ஒரு திக்னஸ்க்கு வந்துடும். இதை கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இது கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற சுக்கு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அவ்வளோதான், பருத்திப்பால் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு இதை மாற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான அதிக சத்துக்கள் நிறைஞ்ச பருத்திப்பால் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.